ஆ ஹை டியர்ஸ் நான் உங்க கேஆர் பேசுறேன். அம் ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு ஆஃப்லைன்ல வந்து ஆ கீழ மறுபடியும் எனக்கு மெசேஜ் வந்துச்சு. திரும்ப ஆடியோலாம் வந்திருக்கு. நான் இன்னைக்கு தான் கடைசியா ஒரு ஆடியோ கூட கேட்டேன். அம் சண்டைலாம் போடாதீங்கப்பா. தேவையில்லாததெல்லாம் பண்ண வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒண்ணா தாங்க இருக்கணும். நம்ம அதுக்கு தானே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம். உங்களுக்கு எப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் யாரோ ஒரு குரூப்ப கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் புடிச்சு உள்ள போட்டோம். அப்படியெல்லாம் இல்லைங்க. ரொம்ப 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 சிரமப்பட்டு நெறைய இழந்துட்டேன். இதெல்லாம் பண்ணி இந்த வேலையெல்லாம் பண்ணதுனால, உங்களுக்கு தெரியும்ல ஒண்ணு உண்மையா ஒண்ணு கிடைக்கணும்னா நம்ம எதெல்லாம் உங்க 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 லைஃப்ல ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் ஒரு வேள அது லவ்வா இருக்கலாம், இல்ல மேரேஜா இருக்கலாம், இல்ல ஜாபா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸா இருக்கலாம், இல்ல ஒரு ஏதோ ஒரு விக்டரி ஏதோ ஒரு வெற்றி வந்து உங்களுக்கு நீங்க ஒண்ணு அச்சீவ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறதுக்கு நீங்க எத்தனை குடுத்துருப்பீங்க, எத்தனை இழந்திருக்கணும். அத சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அது கன்டென்ட் அதுதானே. நெறையா நெறைய விட்டு குடுத்துருக்கணும். எல்லாத்தையுமே இழந்திருக்கணுங்க. நெறைய விட்டு குடுத்துருக்கணும். நெறைய அனுபவிச்சிருக்கணும். ஐ மீன் பெயின சொல்றேன். சந்தோஷம் இல்ல. அப்படிலாம் இருந்தா தான் ஒரு விஷயத்த பண்ணவே முடியும். அது எல்லா சக்சஸுக்கு பின்னாடி அப்படி ஒரு உழைப்பு இருக்கும். அப்படி ஒரு பெரிய ஒரு வலி இருக்கும். நெறைய ஒரு கோ த்ரூ பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சரியா? இத வந்து அவங்க மாத்தி, மாத்தி அவங்க சினிமாக்காரங்க மாத்தி, மாத்தி பேசுறதுனால நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். இந்த உலகத்துல வந்து நமக்காகலாம் ஒரு விஷயம் பெருசாலாம் எதுவும் அம் அப்படியெல்லாம் வெயிட் பண்ணாதுல்ல. நம்ம போராடி போய் தேடி அப்படித்தானே வரணும். அப்படிதான் அப்படிதான் வந்து மோஸ்ட்லி நெறைய பேத்துக்கு அதுக்கு அமைஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் நம்ம பேசும்போதெல்லாம், இவங்க இந்த மினிஸ்டர் சீட்டு வாங்கி குடுத்தாரு, அந்த எம்எல்ஏ சீட்டு வாங்கி குடுத்தாங்க. அப்படி இப்படின்னு நெறைய பேர் பெருமையா நீங்க அப்படி வாங்கி குடுத்து படிக்க வச்சிருக்கிறீங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. ஹானஸ்ட்டா லாஸ்ட் ஒரு 10 வருஷம் எடுத்துக்கலாமா? ஆ ஒரு 15 வருஷம் எடுத்துக்குவோம். சரியா? அம் யாரெல்லாம் அரசியல்வாதிகள்லாம் அவங்களுக்கு சீட்டு வாங்கி குடுத்தாங்களோ, படிக்கிறக்கு, அந்த படிப்ப முடிச்சுட்டு அவங்க அந்த படிப்ப வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. நீங்க ஒண்ணுமே பண்ணல. அப்ப அந்த படிப்பு வந்து நீங்க கம்முன்னு இருந்தீங்கன்னா, அவங்க வேற யாருக்காவது வாங்கி குடுத்துருப்பாங்கல்ல. ஒரு கஷ்டப்படுற பையனுக்கோ, பொண்ணுக்கோ கிடைச்சிருக்கும்ல. அவங்க படிச்ச அந்த படிப்ப வச்சு அவங்க வாழ்க்கைய முன்னுக்கு கொண்டு வந்திருப்பாங்கல்ல. நெறைய பேர் வாங்கி அத வச்சு நீங்க அத யூஸே பண்ணிக்கலாம். அத நான் இந்த தடவ பார்த்துட்டு வந்தேன். பட் பெருமையா சொல்லிக்கிறீங்க, எனக்கு அவரு அங்க ஃப்ரீ சீட் வாங்கி அத வச்சு நீ என்னப்பா பண்ணிட்ட? எத்தன பசங்களுக்கு அந்த இன்ஜினியரிங், மெடிசின் ஆர் எனி அந்த பெரிய, பெரிய காலேஜ்ல படிக்கிறதுக்கெல்லாம் சீட்டு கிடைக்காம இருக்குது. ஆனா நீங்கலாம் அத வாங்கிட்டு வேஸ்ட் பண்றீங்க. அது ஒண்ணு. நெறைய பேரு ஒரு நல்ல படிப்பு கிடைக்காம கிடைச்சத வச்சு முன்னுக்கு வந்தவங்க என்ன மாரி எத்தன பேர் இருக்காங்க. அதுல வேற டவுட் வேற. "நீ எம்சிஏ படிக்கலையல்ல?" அப்படின்னு. அவங்க படிச்சுட்டாங்க. அதனால நம்மள வந்து, நீ எம்சிஏ நீ நீ வேற ஏதோ தானே படிச்ச?" அப்படின்னாங்க என்ன பார்த்து. நான் ஆமாங்க. நான் என்னங்க வேற ஏதோ சுமார் தாங்க. நான் என்னங்க காடு மேடெல்லாம் வித்து மெட்ரிகுலேஷன்ல படிக்க வச்சாங்க. அப்புறம் கொண்டு போய் பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சேன். அப்புறம் எம்சிஏ படிச்சேனுங்க 3 வருஷம். "எம்சிஏ படிச்சியோ?" அப்படின்ட்டாங்க. "ஆமாங்க. ஏதோ படிச்சேனுங்க. காட்ட வித்து கொண்டு போய் படிச்சேனுங்க" அப்படின்னு. அந்த மாரி அவங்களுக்கு வந்து அந்த எண்ணங்கள்லாம் இருக்குல்ல. இங்க எல்லாமே ஒரு விஷயத்த கிரியேட் பண்றது வந்து நம்ம மனசுல இருக்கிற எண்ணம் மட்டும் தான். அம் நம்ம இங்கெல்லாம் இந்த டைம் தான் வந்து எனக்கு ரொம்ப அது புடிச்சிருந்துச்சுப்பா. என்ன என்ன புடிச்சிருந்துச்சுன்னா, ஆம் இந்த மாரி எல்லாருமே இன்னைக்கு கூட வந்து ஒரு அலும்னில அவங்க ஃப்ரெண்டு, அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாத்துட்டும் பேசினோம். எல்லாரும் திரும்ப திரும்ப சொன்னது, இன்னைக்கு அவங்க வீடியோ கால் பண்ணும்போது, அதே ட்ரெஸ்ல இருந்துட்டு, அதே ட்ரீ செட்ல இருந்தேன். ஏர்போர்ட்ல யுஎஸ்லேருந்து இந்தியா வரும்போது அதே அதே டீ ஷர்ட் தான். அங்கிருந்து திரும்ப இந்தியாலேருந்து யுஎஸ் வரும்போது அதே டீ ஷர்ட் தான். இங்க வீட்லயும் அதே டீ ஷர்ட் தான். இது எல்லாம் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அது வந்து அது வந்து கூட நீங்க தான் பாதி பேர் வர்றதில்லையே. வர்றதில்ல. யார் என்னன்னு தெரிஞ்சு வந்து இருந்தா தானே ஒருத்தர் என்னன்னு தெரியும். கூட பார்த்தா தானே தெரியும். நேர்ல பார்த்தா தானே தெரியும். கொஞ்ச நேரம் அந்த ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்றதுக்கே ரெடியா இல்ல. அப்புறம் நீங்கலாம் எதுக்கு மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணி பேசுறீங்க? அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிறலாம். அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம்ப்பா. நம்ம ஒருத்தர பத்தி ஜட்ஜ் பண்ற அளவுக்குலாம் நம்ம கரெக்ட்டா இல்ல. அதனால நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஒருத்தர பத்தி சொல்லலாம் வேண்டியதில்ல. ஸோ எனக்கு அந்த படிப்ப பத்தி சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயம் ரொம்ப கன்சர்னா இருந்துச்சு. என்னடா வந்து இத்தன பேர் வந்து இப்படி நெறைய ஒரு 3 பேர்த்த பார்த்தேன் அந்த மாரி. அந்த 3 பேருமே சொன்னாங்க. பட் அந்த படிப்பு வந்து வேற யாருக்காவது கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட தாட்டு. ஏன்னா அந்த படிப்ப வச்சு நீ எதுவுமே பண்ணலையே. அப்போ உனக்கு எதுக்கு அந்த படிப்பு? கம்முனு விட்டுருந்தா ஏதாவது ஏழை பாழைங்க ஏதாவது முடியாதவங்க அவங்க படிச்சிருப்பாங்கல்ல. பெருமைக்கு என்ன? பெருமைக்கு எருமை மேய்க்கிற வேல தான் இதெல்லாம். சரியா? ஸோ அது ஏன்னா உங்களுக்கு படிச்சு தான் நீங்க போக்கூடாது. படிச்சு எப்படி இருந்தாலும் நீங்க படிச்சு ஒண்ணும் பண்ண மாட்டீங்க அப்படின்னு படிச்சு ஒண்ணும் அந்த படிப்ப வச்சு உங்க வாழ்வாதாரம் இல்ல. நீங்க படிப்ப வச்சு நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது நீங்க எதுக்கு அந்த படிப்பு படிக்கணும்?
ஏதோ டிகிரி கீது கரஸ்ல இது போட்டு சாதாரண காலேஜ்ல படிச்சுட்டு சும்மா ஜாலியா சுத்திட்டு அப்படி போய் வேலைய பார்க்கலாம்ல பிசினஸ் ஏதோ ஒண்ணு. ஏன் ஒரு நல்ல காலேஜ் ஒரு சீட்ட வேஸ்ட் பண்றீங்க? அத படிச்சேன்னா ஒரு பையன் நல்ல வேலைக்கு போயிருப்பான். ஒரு புள்ள போயிருக்கும். அந்த குடும்ப பொருளாதாரத்தில முன்னுக்கு வந்திருக்கும். இங்க நெறைய பேத்துக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது என்னன்னா, இங்க வந்து ஈஸியா வந்து யாருனாலயும் சம்பாரிக்க முடியாது. அந்த சிஸ்டம்லாம் அங்க இல்ல. எல்லா பக்கம் ட்ரிங்க்ஸு அது, இது, அப்படி, இப்படி கெட்டு போறதுக்கு தான் நெறைய வழி இருக்குது. அதனால எப்படி ஒருத்தன் சம்பாரிச்சாலும் முன்னுக்கு வர முடியும்? அப்புறம் இப்ப புதுசு புதுசா வந்து இப்ப நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு நடக்கக்கூடாத ஒரு இப்போ நம்ம நான் வந்து கடைசியா 9லயோ என்னமோங்க 9லயோ 10லயோ ஒரு தடவ பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அப்புறம் 11, 12 நம்ம பசங்க நம்ம வீட்டுக்கெல்லாம் அப்ப வாங்கிட்டு வந்தது தான். டிசிஎஸ்ல மேனேஜரா இருக்க அந்த டைம்ல வந்தது தான். அப்புறம் ஏசல்ல யாரும் பக்கத்துல இருந்தாங்கன்னா, அப்பலாம் எப்ப அவங்களா பண்ணா தாங்க உண்டு. அப்புறம் நீங்க வந்து திரும்ப ஏதாவது பண்ணணும் இருக்கு அப்டின்னாலும், அந்த பர்த்டே ஏதாவது ஆடியோ, வீடியோ ஏதோ ஒண்ணு பண்ணி குடுக்குறீங்க அவ்வளோதான். நான் வந்து அதுக்கெல்லாம் ஒரு பைசா செலவு பண்ணிலாம் ஒண்ணும் ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணிலாம் பண்ணதே கிடையாது. அது எப்பவுமே பண்ணது கிடையாது. அப்புறம் வந்து அது ஏன் பண்ணலின்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்போ வந்து நம்ம ஊர்ல ஒரு ஃப்ரெண்ட் வந்து, அவங்க வந்து நீங்கலாம் ஐடில வேலை செய்றீங்க. உங்களுக்கு என்ன? நீங்க யாரோட வேணாலும் போலாம், வரலாம். அதெல்லாம் ஒரு தப்பான ஒரு தாட் உங்களுக்கு. நான்லாம் எங்க ஊர்ல எப்படி இருக்கிறேனோ, அந்த வாழ்க்கை தான் இங்க வாழ்றேன். அது உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். குளோஸா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பெருசா வெளிய போமாட்டேன். பெருசா அதெல்லாம் பண்ண மாட்டேன். செலவு பண்ண மாட்டேன். சுத்த மாட்டேன். ஏதோ கொஞ்சம் காசு கிடைச்சதுன்னா மத்தவங்களுக்கு ஏதோ குடுக்கலாமா, செலவு பண்ணலாமா, எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா, அப்படிதான் ஒரு எண்ணம் இருக்கும். அது வந்து நெறைய பேத்துக்கு தெரியறதில்ல. அப்புறம் தெரிஞ்சா நீங்க சிம்பிளா இருக்கிறீங்க, இவ்ளோ சிம்பிளா இருக்கீங்க, அவ்ளோ சிம்பிளா இருக்கிறீங்கன்னு சொல்றது. ஆனா இதே வாய் தான் முதல்ல பூரா தப்பு தப்பா பேசுனது. அ ஸோ இந்த மாரி படிப்பு வந்து நல்லவங்களுக்கு குடுங்க. அப்ப நெறைய பேர் இப்ப ரீச் பண்றீங்க வந்து பேசணும்னு சொல்றீங்க. கால் பண்ணணும்னு சொல்றீங்க. அம் பட் வந்து நம்மளுக்கு டைம் இல்லாம இருக்கனால டெய்லி ஏதோ ஒரு பொண்ணும், பையனும் பிங் பண்ணிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. மீட்டுக்கு போயிட்டு வந்துட்டோமா, அந்த நம்ம அலுமினி மீட்டுக்கு வந்துட்டு போன ஃப்ரெண்ட்ஸு, வீட்டுக்கு வந்துட்டு போனவங்க எல்லாத்துட்டும் ஒரு டைம் பேசணும். இப்ப தான் 4, 5 பேத்துட்ட பேசியிருக்கிறேன். ஒவ்வொருத்தர்ட்டா பேசுறேன். நீங்க வந்துட்டு போனதுல பெரிய சந்தோஷம்ப்பா. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதான் 2ஆ பிரிச்சு வச்சிருந்தோம் நம்ம வீட்லயும். அங்கேயும் அப்படிதான் வச்சிருந்தது. நம்ம ரிலேட்டிவ்ஸும் கொஞ்சம் வரட்டும். நீங்க எல்லாரும் வாங்க அப்படிதான் ஈக்குவலா 50, 50 அப்படிதான் பண்ணியிருந்துச்சு. அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் வந்து எல்லா ரிஸ்க்கும் மெனக்கெட்டு தான்ப்பா பண்றேன். எல்லா விஷயம் உங்களுக்காக செய்து தான் பண்றேன். ஏன்னா, நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில தான் நான் பண்றேன். பட் நீங்க எல்லாம் அதுக்கு அலைன் ஆயி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஹேப்பியா இருங்க. உங்களுக்கு புடிச்சதெல்லாம் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. பட் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் பேருக்கு எப்பவுமே அவங்களுக்கு லைஃப்ல ஏதாவது ஒரு பெட்டர்மென்ட் வர்ற மாரி நம்ம ஒரு வேலைய பண்ணலாம். சரிங்களா? இப்ப படிச்சவங்களுக்கு நெறைய பேத்துக்கு இன்னும் வேலை இல்லாம இருக்குல்ல. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கலாம். ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா? நெறைய பேர் சொல்றது வந்து, அ நான் ஹெல்ப் பண்ணேன். இப்ப அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் சொன்னாரு, நான் வந்து தொடர்ந்து நம்ம யுனிவர்சிட்டில தாங்க ஹெல்ப் பண்ணேன் பசங்களுக்கெல்லாம். பட் அவன் ஏமாத்துறான். வாங்கிட்டு, வாங்கிட்டு ஒரு 3 வருஷம் இருப்பாங்க. எங்க எங்க ஹெச்ஆர்ட்டலாம் நான் சொல்லி எங்க 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 பாஸ்ட்டலாம் சொல்லி நான் வேலை வாங்கி குடுத்தேன்னா, ஒரே வருஷத்துல ஓடி போயிடுறான். அதனால நான் ஃப்ரெஷரா எடுத்துட்டு இருந்திருக்காங்க. நம்ம யுனிவர்சிட்டிலருந்து ஃப்ரெஷரா வந்து நம்ம காலேஜுக்கு வந்து ஃப்ரெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அவர் யுனிவர்சிட்டில படிச்சு முடிச்சுட்டு போயி, அவரு கொஞ்சம் கிரெடிபிலிட்டி வந்ததுக்கப்புறம் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த பசங்க பாருங்களேன், வந்து ஒரு 1 வருஷம் ஃப்ரெஷர் வேலை இல்லாம எத்தன பேர் ரோட்ல சுத்துறான். நமக்கு கிடைச்ச வேலைய 1 வருஷம், 2 வருஷம் செஞ்சா தானே அவரு அடுத்த வருஷம் இன்னும் 4 பேத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியும். வருஷம் 3 பேர், 2வது வருஷம் 10 பேருக்கு பண்ணியிருக்காரு. 10 பேர்ல 3 பேர் கூட ஜாயின் பண்ணலையாமா. அப்புறம் ஆஃபர் கிடைச்சோனே அந்த ஆஃபர வச்சுக்கிட்டு, அடுத்த ஆஃபருக்கு பேசுறது. அதிக சம்பளத்துக்கு கேட்கறது. அப்புறம் இப்படி பண்ணா எப்படி மத்தவங்களுக்கு கிடைக்கும்? இந்த ஏதாவது ஒண்ணு பண்ணி ஒரு சிலர் பொழைச்சுக்குவாங்களா? அவங்க அவங்க முன்னுக்கு வந்துருவாங்கப்பா. சரியா? அவங்கலாம் எப்படியாவது முன்னுக்கு வந்துருவாங்க. பட் மத்தவங்கலாம் என்ன ஆவாங்க? நீங்க ஏதாவது ஒரு இடத்துல எல்லா இடத்துலயும் ஏதோ ட்ரிக் பண்ணி நீங்க மேல போயிருவீங்க. ஏமாத்திருவீங்க. ஏதாவது திருட்டுத்தனம் பண்றது, ஃப்ராட் பண்றது, ஏதாவது ஒண்ண பண்ணி ஆள புடிச்சு, அத புடிச்சு, இத புடிச்சு அப்படிலாம் போயிரலாம். சரியா? அ இப்ப இப்ப நம்ம எங்க ஏசல் இத்தன வருஷம் விசாலாம் விசாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு லைஃப் சேஞ்சிங் மூவ்மெண்ட் இல்ல. இங்க வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வீரவசனம் பேசுவாங்க. பட் அங்கிருந்து இங்க வர்றக்கு, அது எப்படி வந்ததுக்கப்புறம் யார் வேணா என்ன பேசலாம். ஆனா வர்றக்கு யார் இருந்தா இவங்களுக்கெல்லாம்? நம்ம நெனச்சு நெனச்சு வந்திருக்க முடியுமா? அப்படியெல்லாம் இருக்குல்ல. அது எவ்வளோ பெரிய விஷயம். அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாலும் நன்றி இல்லாம தான் பாதி பேர் இருப்பாங்க. அதுதான் சொல்ல வரேன். அப்ப நம்ம விட்டுட்டோமா திரும்ப திரும்ப பண்றோம்ல. அதுதான் நான் உங்களுக்கும் சொல்றேன். ஒரு நல்லது பண்ணா நான் அந்த ஃப்ரெண்ட கூட பெர்சனலா ரெக்வெஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு உங்க கஷ்டம் புரியுது. நீங்க திரும்ப கொஞ்சம் பண்ணி குடுங்கன்னு நான் கேட்டேன். யாரோ 4 பேர் அப்படித்தாங்க பண்ணுவாங்க. 100 பேர்த்துக்கு பண்ணா 10 பேர் தாங்க நல்லவனா இருக்கான். இல்ல ஒரு 20 பேர் இருக்காங்க. ஒரு 30 பேர் எந்த ஹார்ம் பண்ணுவாங்க. 50 பேர் கெட்டவங்களா தாங்க இருக்காங்க. கெட்டது மீன்ஸ் நீ நல்லது பண்ணா உனக்கு திரும்ப கெட்டது பண்ணுவான். ஏமாத்துவான். மத்தவன பத்தி இப்போ ஒருத்தருக்கு அவரு அவரு வந்து ஜென்யூனா தானே சொல்றாரு.
ஏன்பா கஷ்டப்பட்டு நான் வேல பார்த்து இங்க வந்து 10 வருஷம் போராடி என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கிறேன். எனக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது, செல்வாக்கு இருக்குது. நான் நம்ம ஆளுகள எடுத்துக்குவேன். வருஷம் வருஷம் 10 பேர்த்த எடுத்துக்கிறேன்ப்பா. நீங்க வந்து ஒரு 3 வருஷமாவது ஒர்க் பண்ணிட்டு போணும்னா, வந்து 1 வருஷத்துல ஓடுறது என்ன? இந்த ஆஃபர வச்சுட்டு வேற ஆஃபர் பேரம் பேசி அதிகம் வாங்கிட்டு போறது என்ன? அப்புறம் காசுக்காக இப்படிலாம் போனா மத்தவங்க வாழ்க்கைக்கெல்லாம் எப்படி ஒருத்தர் இது பண்ணுவாங்க? ஸோ இந்த நல்லவங்க பூரா சஃபர் ஆயிடுறீங்க. என்னோட பெரிய பிரச்சனையே என்னவா இருந்துச்சுன்னா, இந்த இந்த நல்லவங்களயெல்லாம் நான் கொஞ்சம் புரொடெக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன்ப்பா. அந்த நல்லவங்கன்னா உடனே போய் நீங்க அந்த டெஃபினிஷன் குடுங்க, அது குடுங்க அப்படிலாம் இந்த நம்ம வேலைய செய்றவனே அவன் நல்லவனா தான் இருப்பான் கண்டிப்பா. எங்க ஊர்ல இருக்கிற அத்தன பொண்ணும், பையனும் அப்படிதான் இருந்திருக்கும். வேலை செய்றவங்க அத்தன பேரும் அப்படித்தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தாட்டே வேறையா தானே இருக்கு நார்மலா இருக்கிறவங்களோட. எங்களுக்கெல்லாம் தெரியாதா? போகறதுக்கெல்லாம் தெரியும். ஜாலியா இருக்கறக்கு, ஊர் சுத்துறக்கு, இந்த எந்தெந்த ஒவ்வொரு ஏஜுக்கு நான் 23, 24லயும் அப்படித்தானே இருந்தேன். ஒவ்வொரு ஏஜுக்கு அப்ப என் ஃப்ரெண்டுன்னு சுத்திக்கிட்டு இருந்தோம். அந்த ஒரு ஒயிட் ஷர்ட் அது நான் இங்கிலீஷ்ல ஆடியோ நம்ம லீட்ஸ் குரூப்ல போட்டிருந்தேன். ஏசல்ல போட்டிருந்தேன். அத அத வந்து இன்னைக்கு பிரேம்ஸ் பேசும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஆடியோ. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்கன்னு சொன்னாங்க. அது உங்களுக்கெல்லாம் அனுப்பல. அதனால அதையும் சொல்லிர்றேன். அது வந்து என்னன்னா 99 அந்த மாரி நான் வந்து 98ல ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி போயிட்டேன். 99ல செகண்ட் இயர். ஸோ மேபி 99 இல்லாட்டி 2000 இருக்கலாம். மோஸ்ட்லி 99 தான் இருக்கணும். அப்புறம் என் ஃப்ரெண்டு அவங்க லவர் லவர் வந்து அவனுக்கு அந்த ஒயிட் ஷர்ட் நான் அந்த ஒரு ஒரு செக்குடு மாரி ஒரு ஷர்ட் போட்டிருந்தான்ல பிளாக் ஷர்ட். ஒயிட்டு வித் பிளாக் கலர் கோடு. அது ஜெரோ ஷர்ட்டுங்க. அந்த காலத்தில அது ரூ. 400 வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஷர்ட் அப்பலாம் எங்களுக்கு அது. அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அதான் கிஃப்ட் பண்ணது. அவன் ஒரு நாள் போட்டிருந்தான். போட்டுட்டு வந்தான். என்னையெல்லாம் பார்க்க வந்திருந்தான். அப்புறம் "பெருசா இருக்காடான்னு?" கேட்டேன். "ஆமா கொஞ்சம் பெருசா இருக்குன்னு" சொன்னேன். "சின்தா" அப்படின்னு கழட்டி எனக்கு குடுத்துட்டான். அப்புறம் நானும் சரி நான் எனக்கு போட்டோனே நல்லா நல்லா பில்டு நல்லா இருப்பேன் அந்த டைம்லாம். யுஜிலாம் படிக்கும். நல்ல பாடியெல்லாம் செம்ம பில்டா தான் இருந்தது. அப்ப அந்த சட்டை கரெக்ட்டா இருந்துச்சு. ஃபிட்டா நல்லா அழகா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, "நீயே வச்சுக்கடான்ட்டு" போயிட்டான். அப்புறம் நம்மளுக்கு ஒரு மாரி இருக்கும்ல, நம்ம இதுக்கு போய் உடனே வந்து, "இதுக்கு பதிலா நீ இத போட்டுக்கடா" அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. அம் இப்போ திருப்பூர்ல இருந்தோம். அப்ப நான் வந்து போயிட்டு, நம்ம அந்த டைம்ல அந்த பீச்ல போட்டுக்கிற மாரி ஷர்ட்லாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த 2099, 2000லலாம். அப்புறம் நான் அது ஒரு ரெட் ஒண்ணு, ப்ளூ அந்த மாரி 2 இருந்துச்சு. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த ஷர்ட்லாம். அப்புறம் நான் அந்த ஷர்ட்லாம், "டேய் இது வேணா உனக்கு புடிச்சத எடுத்துட்டு போடான்னு" சொன்னேன். 2யுமே எடுத்துட்டு போயிட்டான். பட் "இத வேணா எடுத்துட்டு போடா, உனக்கு கரெக்ட்டா இருக்குன்னு" சொன்னேன். "அது கொஞ்சம் லூஸ் தான். பட் இருந்தாலும் ஓகேவா இருக்கும். நீ போட்டுக்கடா" அப்படின்னு. அப்புறம் எடுத்துட்டு அந்த மாரி அவன் அவன் லவ்வர் எடுத்து குடுத்த ஷர்ட் எனக்கு குடுத்துட்டு போயிட்டான். அ அது வந்து ரூ. 400 அந்த ஷர்ட்டு. அம் எனக்கு பெருசா இருக்குது. என் ஃப்ரெண்ட் போட்டுக்கட்டுமே! ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு. அதாவது எதையெல்லாம் குடுப்பாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. அம் நான் அவனுக்காக குடுத்த ஒரு கிஃப்ட்டு. அத வந்து நான் அதனால அந்த ஷர்ட்ட நெறைய யூஸ் பண்ணாம பத்திரமா இன்னும் வச்சிருந்தேன். யுஎஸ்ல தான் வச்சிருந்தேன். அப்ப இந்தியா வரும்போது தான் எடுத்துட்டு வந்தேன் போடுறதுக்கு. அப்ப அதனால நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதுல தான் 2 ஆடியோ ஏதோ வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த ஷர்ட்டு தான். கெடா வெட்டுக்கு முன்னத்த நாள் போட்டிருந்தேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி. ஆனா அது பழைய ஷர்ட். ரொம்ப ரொம்ப பழசு. அதுக்கு இன்னும் 25 வருஷம் ஆச்சு அந்த ஷர்ட். ஸோ இப்படியெல்லாம் தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆனது. இப்படியெல்லாம் இருந்தா சரி ஸ்டார்ட் ஆகல. இப்படியெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்ததுனால தான் நம்ம இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கொண்டு வர முடிஞ்சது. இதுக்கு நம்ம ஏசல் அலுமினி இது எல்லாத்துக்குமே ஒரு பேஸ் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் தான். சரிங்களா? அது வந்து சும்மா சொல்லிறலாம். என்ன வேணாலும் சொல்லலாமே! நான் நாளைக்கு சிஎம் ஆனா இதெல்லாம் பண்ணிருவேன். ஆகணுமே முதல்ல கவுன்சிலர் ஆகணும், வார்டு மெம்பர் ஆக முடியுமா? நம்மளால எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும். எவ்வளோ வேலை இருக்குது. அந்த மாரி அது அவ்வளோ பெரிய ப்ராசஸ், அவ்வளோ பெரிய ஒர்க். அந்த மாரி எல்லாமே அப்படிதானப்பா. நம்ம சும்மா மத்தவங்க பண்றத நம்ம பண்ணலைன்னா, உடனே அனாவசியமா அவங்கள பேசிறது. அதெல்லாம் பேசாம, ஒரு விஷயம் பண்ணணும்னா, ஒண்ணு கிடைக்கணும்னா, அதுக்கு நெறைய இழந்து தான் ஒருத்தன் பண்ணணும். அது பணம் வர்றதா இருக்கட்டும், இந்த மாரி வந்து ஒரு சோசியல் அ ஒர்க்கோ, இல்ல ஒரு சொசைட்டிக்காக பண்றது. இதுக்குமே நெறைய கஷ்டப்பட்டு தான் ஒருத்தர் பண்ணியிருக்கணும். எல்லாத்தையும் இழந்தா தான் ஒண்ணு பண்ண முடியும். எல்லாத்தையும் இழந்தா தான் ஒண்ணு கிடைக்கும். அப்படிதான் இதெல்லாம் பண்ணியிருக்குது. ஸோ, அதனால நீங்க யாரும் பெருசா சண்டை போட்டுக்காம, முதல்ல வெளியில போன 2 லீட்ஸ் போட்டிருக்கிறோம். பியூக்கு, பிஎம்ஹெச்எஸ்க்கு. வெளிய போனவங்கலாம் திரும்ப கூட்டிட்டு வாங்க. அம் இந்த ரீசென்ட்டா போன டெக்ஸ்ட் பண்ணி பாருங்க. ஒண்ணு அவங்க WhatsApp மாத்தியிருப்பாங்க, நம்பர் மாத்திருப்பாங்க. மக்கள் அப்படிதான்ப்பா. அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பொறுப்பாவது இருக்கணும். நம்ம வெளிய போக்கூடாது. இப்ப நம்ம வந்து 7 குரூப் இருக்குது. ஒவ்வொரு ஒவ்வொரு அலுமினிக்கும் இல்லையா? குரூப் 1லேருந்து குரூப் 7 வரைக்கும் இருக்குது. குரூப் 1ல உனக்கு புடிக்கலையா? நெறைய மெசேஜ் வருதா? குரூப் 2க்கு போய்க்கங்க. குரூப் 3 போங்க. குரூப் 4, குரூப் 5, குரூப் 6, குரூப் 7 அந்த மாரி இருக்கு. இல்ல வேண்டாம் அப்டின்னா, குரூப் 4லாம் ரொம்ப லிமிட்டட் மெசேஜ். மந்த்லி ஒரு மெசேஜ் கூட போறதில்ல. இயர்லி 12 தான் வரும். நம்ம அலுமினி ஆக்டிவிட்டி மட்டும் தான் ஷேர் பண்றோம். அப்ப நீங்க வந்து இதுல ஏதோ ஒரு குரூப்ல அதிகமா வருதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அங்க போயிருங்கப்பா. அங்க போய் இருங்க டியர்ஸ். அது ரொம்ப ஹேப்பியா இருக்கும். உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு நீங்க போகாதீங்க. நீங்கலாம் ஒண்ணா இருக்கணும்னு தானே இத்தன பண்ணுச்சு. ஸோ ஸ்ட்ரென்த்துங்கிறது இது மட்டும் தான். சரியா? நீங்க எல்லாரும் வந்து உள்ள இருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். நீங்க எல்லாரும் உள்ள இருங்க. ஒரு ஹெல்த்தியான விஷயத்த பண்ணுவோம். சரிங்களா?
ஆம், நீங்க எல்லாரும் இப்போ நம்மளுக்கு யாரோ கடவுளோ ஒருத்தர் அள்ளி குடுக்குறாருன்னு ஏதோ ஒரு ஜாபோ, நம்ம ஏதோ ஒரு வேலை செய்றோம். அள்ளி குடுக்குறோம்னா சம்பளம் வர்றத சொல்றேன். நீங்க உடனே வந்து கேஆர் நெறைய சம்பாரிக்கிறாரு அப்படி இப்படின்லாம் நெனச்சுட்டு நம்மளோட எவ்வளவோ பேர் என்னென்னமோ பண்றாங்க. நம்மலாம் இன்னும் அதில பாதி இங்க விட்டு போட இங்க உட்காந்துருக்குது. ஸோ நீங்க எல்லாரும் வந்து நெறைய நல்லது பண்றீங்க. அது ஒண்ணா சேர்ந்து வரும்போது ரொம்ப நல்லா இருக்கும்ல. இப்ப பாரு லீட்ஸ் எல்லாம் யாரு வந்து லீட்ஸா வர முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு அலுமினியோ, ஏஸ்ல ஒருத்தர் லீடா வொர்க் பண்ணணும்னா, நம்ம வந்து ஏஸ்எல்ல வந்து விசா வேணா நீ வொர்க் பண்ணுன்னு சொல்றோம். ஏன்னா, ஏதாவது பண்ணணும்ல. சும்மா வந்து வந்து வாங்கிட்டு அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க கொஞ்சம் பேரு. கொஞ்சம் பேர் என்னன்னா, ஆம் அத வாங்கி குடுத்தோம்னா, அந்த நன்றியே இருக்கிறது இல்லங்க. ஐயோ! நன்றியற்ற ஜனங்க தான் நெறைய பேரு. அந்த ஒண்ணுமே இருக்கிறதில்ல. அப்ப இவன பார்த்து இன்னொருத்தர் கெட்டு போயிறக்கூடாதுல்ல. இப்போ ஒருத்தர் வந்து நல்லபடியா வொர்க் பண்ணி நேர்மையா இருந்து நம்மட்ட எல்லாம் ஒண்ணு வாங்கிட்டு போறாங்க. ஆனா, ஒருத்தன் வந்து ஒண்ணுமே இல்லாம பண்ணி கெட்டது பண்ணிட்டு போறான். அப்ப நம்ம எப்படி நல்லவங்கள புரொடெக்ட் பண்றது? இப்ப நம்மளோட இத்தன பேர் வேலை செய்றேன்னு சொல்றோம். அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்ல. அவங்க இங்க நேரத்த செலவு பண்றாங்க. நெறைய காசு செலவு பண்றாங்க. நம்ம அலுமினிக்காக, ஏசலுக்காக. அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன திருப்பி பண்ண போறோம்? அவங்கள புரொடெக்ட் பண்ணணும்ல. அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு வந்துன்னா, நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாதுல்ல. அவங்களுக்கு ஏதாவது லைஃப்ல பண்ணி குடுத்து அவங்களுக்கு மேல இம்ப்ரூவ் பண்ணணும்ல. இங்க வொர்க் பண்றவங்க யாரும் இப்படி கேட்க கூட மாட்டாங்க. சரியா? ஸோ, இப்ப இவ்வளோ விஷயம் இருக்கு. அதனால நீங்க வந்து கொஞ்சம் எல்லாம் புரிஞ்சுகிட்டு, முதல்ல எல்லாத்தையும் உள்ள கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் கான்ட்ரோவர்சியலாம் பண்ண வேண்டாம்ங்க. அம் ஒருத்தர் சொன்னாங்கன்னா, அத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரி, அவங்கவங்களுக்கு புடிச்சத பண்ணட்டும். நான் அதனால தானே வந்து யாரோ பாட்டெல்லாம் சமணர்லாம் பாட்டெல்லாம் பாடி குரூப்ல விடும்போது, நான் வேணான்னு சொல்லும்போது, பரவால்ல அதெல்லாம் ஒண்ணும் ஹார்ம் இல்லையே. எனக்கு நீங்க சண்டை போட்டுக்காம இருந்தா போதும். அத தவிர நீங்க என்ன பண்ணாலும் சரி, கான்வர்சேஷன் பண்ணுங்க, பேசுங்க, சந்தோஷமா இருங்க. நாங்கலாம் அலுவலி மீட்ல ஜாலியா இருந்தோங்க. சிரிச்சுட்டு குழந்தைங்க மாரி. சின்ன பசங்களாட்ட தான் இருந்தோம். எல்லாருமே போய் யாருமே போய் உனக்கு இவ்வளோ வயசு. எனக்கு அப்படிலாம் எல்லாரும் ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம். ரொம்ப ஹேப்பியா தான் இருந்தோம். அப்படி தானே இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கணும். இல்லையா? நம்ம நெனச்சு பார்த்தா கூட இன்னொரு டைம் வந்து ஒரு ஹியூமன் பீயிங்காலாம் பொறந்துற முடியாதுல்ல. அம் எத்தனையோ சொல்றாங்க நம்ம வந்து எவ்வளவோ தவம் பண்ணியிருந்தா தான் மனுஷனா பொறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அது அதனால எல்லாரும் நல்லா வாழலாங்க. வாழணும்னு முடிவு பண்ணா போதும். சரியா? அத மட்டும் பண்ணா போதும். அப்ப சொன்னேன்ல இந்த மாரி அம் நல்லா இந்த மாரி நம்மள ரொம்ப இதா சொன்னவங்கலாம் அப்புறம் வந்து என்ன யுஎஸ் கூட்டு போங்க, அங்க கூட்டு போங்க. அதையெல்லாம் எத்தன பேர் கேட்டுருப்பாங்க இந்த தடவ நீங்க நெனைக்கிறீங்க? நீங்க எவ்வளோ பேர் நெனச்சீங்களோ விட அதிகமா தான் என்கிட்ட கேட்டுருப்பாங்க. இப்ப கூட ஒரு பொண்ணு பிங் பண்ணிக்கிட்டே இருக்குது. பேசணும், பேசணும், வேலை வேணும். இது எம்பிஏ முடிச்சுட்டு இவங்களுக்கெல்லாம் நேரம் இல்ல நமக்கு வந்து செலவு பண்றதுக்கும், பேசுறதுக்கும் அப்படிதான் இருக்கு. சரியா? ஆம் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்னன்னா, என்கிட்ட வந்து ஏஎஸ்எல்ல வந்து ஒருத்தர் ஒரு விஷயத்த சாதிச்சுக்கிறக்கோ, அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணிக்கிறக்கு, இதுவரைக்கும் அவங்க மெனக்கெட்டதெல்லாம் கிடையாது. எத்தனையோ புள்ளைகளுக்கு ஈக்குவலா தான் பண்றோம். ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷம் வந்து 50 புள்ளைகளுக்கு விசாலாம் பண்ணியிருக்கு. எத்தன புள்ளைகளுக்கு ஜாப்லாம் வாங்கி குடுத்துருக்கு. நான் ஒரு நாள் கூட அந்த புள்ள வந்து என்கிட்ட பேசணும்னு கூட சொல்ல போய் லீட்ஸ்ட்ட பேசிட்டு அப்படியே போய்க்குங்கப்பான்னு. என்கிட்டலாம் வந்து ரீச் கூட நான் பண்ண வேணாம்னு தான் சொல்லுவேன். எனக்கு வேண்டாம். எனக்கு அப்படிலாம் இம்ப்ரெஸ்லாம் பண்ண வேண்டியதில்ல. எனக்கு சின்சியரா நீங்க ட்ரூவா ஒரு வேலை பண்ணி குடுத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அத க்ரோ பண்ணி குடுத்தா சந்தோஷமா இருக்கும். அது கான்ட்ரிபியூட் பண்ணா சந்தோஷமா இருக்கும். நீங்க வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு ஆனா மத்த இடத்துல இதெல்லாம் நடக்காது. நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து லைஃப்ல போய் ஜெயிக்கணும்னா, அங்க ஒரு பெர்சனல் ரேப்போ இருக்கணும். அங்க அவங்கள ப்ளீஸ் பண்ணியிருக்கணும். நீங்க நீங்க ரொம்ப நல்லவங்களாட்ட நடிச்சிருப்போம். நம்மலாம் அப்படித்தானே பண்ணுவோம். ஒரு இடத்துக்கு ஒண்ணு வேணும்னா, என்னமோ நம்ம தான் ஒரு பெஸ்ட் ப்ரீட் மாரி காமிச்சுக்குவோம். பயங்கர டெடிகேட்டடா காமிச்சுக்குவோம். பயங்கர சின்சியரா காமிச்சுக்குவோம். இப்படிலாம் தானே ஒருத்தர் ஜெயிக்க முடியும். இப்படிலாம் தானே ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. யாரையும் பகைச்சுக்க மாட்டோம். அவங்க என்ன கெட்டது பண்ணாலும் என்னன்னு கேட்க மாட்டோம். நம்மளுக்கு கிடைச்சா போதும். கூட இருக்கிறவங்களுக்கு என்ன நடந்தாலும் அத பத்தி கவலைப்பட மாட்டோம். நம்ம நல்லா இருந்தா போதும் அப்படிதான். யார் பவர்ஃபுல்லா இருக்கானோ அவங்க பின்னாடியே சுத்துவோம். இல்லையா? அப்படியெல்லாம் தான் நம்ம ஆஃபீஸ்ல பார்த்துருக்கிறோம். எத்தன பேரு இவ்ளோ கஷ்டப்பட்டு 20 வருஷம் வேலை செஞ்சு, இந்த படிப்பு படிச்சு, இத்தன எக்ஸ்பீரியன்ஸோட வந்தவங்க தான் ஒண்ணுமே இல்லாம ரெக்கமெண்டேஷன் வந்தவங்க எத்தன பேரு என் கூட ஒர்க் பண்றவங்கலாம். எல்லா இடத்துலயும் நான் அதெல்லாம் பார்த்துருப்பேன்ல. நீங்களும் பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ அதெல்லாம் வரட்டும். நான் நான் அப்படி கூட வந்தாங்கன்னா, அவங்க அப்படியே பயந்துட்டு வந்து தான் பேசுவாங்க. இந்த மாரி கேஆர் அ அப்படியே வந்து தயங்கி தயங்கி வந்து பேசுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு சப்ஜெக்ட் தெரியும்ல. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் ஒர்க் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் டீப்பா தானே ஒர்க் பண்ணியிருப்போம். அட்லீஸ்ட் கொஞ்சம் பிசினஸ் நாலேட்ஜ் அது இருக்கும்ல. அப்பலாம் அப்படி வந்து பயந்துட்டு இருக்கும். நான் அப்ப கூட கம்ஃபர்டபுளா மாத்திருவேன். நான் வேலைக்கே போல 35 வயசாச்சு, 33 வயசாச்சு. நான் இப்படிதான் ஒரு ஏடி வந்து வந்தேன். இப்படிலாம் நான் சொல்லும்போது நான் வந்து ரொம்ப பரவாயில்லம்மா அதனால என்ன? அது நீங்க எல்லாரும் வேலை செய்யணும்ல. காசு எல்லாத்துக்கும் தானே வேணும். எல்லாரும் வேலை செய்யணும். அந்த மாரி நீ வந்து உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. எங்கூட வந்து இப்படி ஒர்க் பண்ற. நீ நானும் ஒண்ணா அப்படிலாம் எங்கேயுமே பேசுனது இல்ல. அப்படியே அரவணைச்சுக்கிறது, அப்படியே அவங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிக் குடுக்குறது, அவங்கள அப்படியே மானிட்டர் பண்றது, அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறது, அவங்க கேட்டாங்கன்னா ஹெல்ப் அப்படியே தான் இருந்துச்சு எல்லா டைமும். உடனே நம்ம தான் பெரிய கொம்பு முளைச்ச மாரியும், நம்ம பெருசா என்னமோ ஒர்க் பண்ணிட்டோம், சாதிச்சுட்டோம், அவங்கலாம் ஒண்ணும் தெரியாம வந்து இத வச்சு யூஸ் பண்ணி அப்படிலாம் ஒரு நாளும் பேசுனது இல்ல. இவன் யூஸ் பண்ணிக்கிட்டான், அதெல்லாம் அந்த அந்த எண்ணம்லாம் யாருக்கு வருதுன்னு எண்ணம் மட்டும் தான் நம்மள உயர்த்தும். நம்ம என்னவா இருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. சரியா? சக்சஸ்ங்கிறது அத தேடி அது எத தேடி போனாலும் அது கிடைக்குமே. நான் உங்கள தேடி வந்தேன், நீங்கலாம் எனக்கு கிடைச்சீங்க. அது எல்லாரும் ஏத்துக்கிறீங்கல்ல.
அப்ப ஏன் ஒருத்தர் வந்து யுனிவர்சிட்டிக்கு ஒரு அலுமினி பண்ணல, நம்ம ஸ்கூலுக்கு ஒரு அலுமினி பண்ணல, ஏன் ஒருத்தர் ஏஎஸ்எல் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஸ்டார்ட் பண்ணி, இப்ப ஆல் ஓவர் வேர்ல்டுக்கு அத கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யார் பண்ணிட்டா அதெல்லாம்? எத்தன யுனிவர்சிட்டி இருக்குது, எத்தன காலேஜ் இருக்குது, எத்தன ஸ்கூல் இருக்குது. ஏன் எங்கேயுமே இது நடந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனா மாறல? நம்ம பண்ணுனதுக்கு அப்புறம் பார்த்து யாராவது பண்ணிக்கலாம்ல. ஏன்னா இதுக்கு நெறைய வேலை செய்யணும். உயிர குடுத்து உழைக்கணும். கஷ்டப்படணும். சோம்பேறியா இருக்க முடியாது. பெர்சனலா நம்மளுக்கு எதுவும் பண்ணிக்க முடியாது. நம்மளுக்குன்னு காசு செலவு பண்ணிக்க முடியாது பெருசா. நெறைய பேர்த்துக்கு நல்லது பண்ணணும். அது இல்லாம நம்ம கூட சேர்ந்து வொர்க் பண்றதுக்கு ஒரு படையே வேணும். நம்மளுக்கு ஒரு லீட்ஸ் குரூப் ஸ்ட்ராங்கா வந்து நிக்கணும். தே ஆர் த நெக்ஸ்ட் லீடர்ஸ் இல்லையா? இப்ப அவங்கலாம் வந்து நிக்கணும்ல. அந்த மாரிலாம் நிக்கணும். இப்படியெல்லாம் பண்ணா கூட இந்த சொசைட்டி வந்து இப்ப நான் சொல்றேன் பார்த்தீங்களா? என்னோட ஒருத்தர் பெஸ்ட்டா ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா, நான் அப்ரிஷியேட் தான் பண்ணுவேன். ஆமா நான் பண்ணல அதெல்லாம். என்னோட ரொம்ப சூப்பரா பண்ணிட்டீங்க. நான் சொன்னேன்ல அன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட வந்து அவன்லாம் காலேஜே போய் படிக்கல. அவங்களே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். அப்பா நீங்க என்னோட சூப்பரா ஃபோக்கஸ் ஃபுல்லா. அவரோட ஃபோக்கஸ் பூரா அதுதான். வேலை, கரியர் அவ்வளோதான். வீடு, ஃபேமிலி அவ்வளோதான். அத தாண்டி அவருக்கு லைஃபே கிடையாது. இப்ப நம்ம லைஃப் அப்படியா? இப்ப நம்ம நான் சொன்ன மாரி எல்லா ஊருக்கு போனாலும் எத்தன பேர் வர்றாங்க? யுஎஸ்ல எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் 50, 50 ஃபேமிலி இன்னைக்கு பார்க்க முடியும். ஆல்மோஸ்ட் 14, 15 ஸ்டேட்ல நம்ம கெட் டூகெதர் வச்சிருக்கோம். எல்லா ஸ்டேட்லயும் 50, 50 ஃபேமிலி வந்தாங்க கெட் டூகெதருக்கெல்லாம். நான் அதத்தான் சொன்னேன். நான் ஆல் ஓவர் இந்தியா நான் எங்க போனாலும் 50 ஃபேமிலி வரும் இன்னைக்கு. குறைஞ்சது சொல்றேன். ரொம்ப ரொம்ப குறைவா தான் சொல்றோம். நம்ம அந்த அளவுக்கு அத பில்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப இதுவும் அதுவும் ஒண்ணானா? அது 2 குதிரை ஓட்டுற மாரி தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம் தான் 2யும் பேலன்ஸ் பண்ணி பண்றது. அப்படிதான் பண்ணியிருக்குது. ஆனா என்னன்னா, இதெல்லாம் எதுக்கு பண்ணணும்னா, நம்பிக்கை தான். நம்ம ஆளுங்கலாம் ஒண்ணா இருந்தோம்னா, நெறைய பேத்துக்கு நல்லது பண்ண முடியும் அப்படின்னு. இப்ப மத்தவங்களுக்கு இருக்கிற பெர்சனல் ப்ராப்ளம் நம்மளுக்கு இல்லாமயா இருக்கும்? நம்மளுக்கு இருக்கும் சாமி. எல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம அதெல்லாம் மீறி தான் ஒரு வேலை பண்றோம். எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு எப்படி ஒரு சிலர் அப்படியே தான். அவங்களுக்கு ஒரு இஷ்யூனா வந்து எனக்கு பிங் பண்றது. அம் அமௌண்ட் கூட நம்ம பெருசாலாம் குடுத்துருக்குறோம். பெரிய பெரிய அமௌண்ட்லாம் குடுத்துருக்கு. சரியா? அதெல்லாம் இன்னும் சொல்லல பெருசா. நம்ம குடுக்குறோம். அத வாங்கிட்டு சைலன்ட்டா போயிறது. அப்ப சரி வாங்கிட்டோமே நம்மளுக்கு ஒருத்தர் யாருமே உதவி பண்றதுக்கு ஆள் இல்லாத டைம்ல நம்ம ஹெல்ப் பண்ணா, அப்போ அப்போ வந்து நம்ம ஒருத்தருமே ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்ல. நம்மகிட்ட தான் வர்றாங்க. நம்ம தான் பண்றோம். அப்ப அது பண்ணுனதுக்கு அப்புறம் அடுத்து ஒருத்தன் அந்த மாரி இருப்பான்ல. இந்த என்வைரன்மென்ட் அப்படித்தானே இருக்கும். யாரோ ஒருத்தர் கஷ்டம் டெய்லி ஒருத்தர் வருவாங்கல்ல. அவங்களுக்கு என்னன்னு அது பார்க்கணும்ல, திரும்பியே பார்க்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் மனுஷங்க நெறைய பேர் இருக்காங்க. இவங்களலாம் பார்த்துட்டு சரி பரவால்ல இவங்கலாம் இவ்வளவுதான், அவங்கலாம் அவ்வளவுதான். சரியா? சாகுற வரைக்கும் அவங்க அப்படியே செத்தும் போயிருவாங்க. சாகுறப்போ அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை. எவனுக்கு தான் பிரச்சனை இல்ல. இங்க பிரச்சனை இல்லாத ஒரு மனுஷன் யாராவது இருக்காங்களா? நம்ம ஏதாவது ஒண்ணுக்காக நிறுத்துறோமா? உயிர் ரத்தமே வந்தாலும் சரி நம்ம பாட்டுக்கு பண்ற வேலைய செஞ்சுட்டு தான் இருக்குது. இவ்ளோ கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண ஒரு கோயில் மாரி தான் நீங்க இதையெல்லாம் பார்க்கணும். நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம எல்லாம் ஒண்ணா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நீங்க ஒண்ணா இருக்கிறத நம்புங்கப்பா. நம்புனீங்கன்னா ரொம்ப சூப்பரா அது வந்துரும். எல்லாத்தையும் உள்ள கொண்டு வாங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நம்ம எதுக்கு சும்மா சும்மா நம்ம பேசி சண்டை போட்டு என்னத்த பண்ண போறோம்? சண்டை போட்டு எதையுமே சாதிக்க போறதில்ல. ஹர்ட் பண்ணி எதுவுமே நம்ம பண்ண முடியாது. நம்ம மனசுல என்ன இருக்கும்னா, ஒருத்தர் பண்ண உதவி இருக்கும். நம்ம நல்லவங்களா இருந்தா. சரியா? இல்லைன்னா நான் பெரிய டேலண்டடு எனக்கு அதனால தான் இதெல்லாம் கிடைச்சுன்னு நம்ம நெனச்சு, அதையும் அப்படி சொல்லிட்டு போற ஆளுக தான் நம்ம. சரியா? கடைசி வந்து நம்மளோட லைஃப் ஆட்டம்லாம் இதுவரைக்கும்னா, நம்ம ஆக்டிவா இருந்து பண்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கடைசி 10 வருஷம் நம்ம குழந்தை கண்ட்ரோலுக்கு போயிருவோம். அவங்க வந்து இப்ப நெறைய பேர் வயசானவங்கள பார்த்துட்டு வந்தோம். அவங்கலாம் லாஸ்ட் 10 இயர்ஸா எங்கேயும் வர்றதில்ல. கடைசி 10 லாஸ்ட் 10 இயர்ஸ் இப்ப 70 டூ 80 இருக்காங்க. 65 டூ 75னா ஒரு சிலர் வர்றதில்ல எங்கேயுமே. சொல்றாங்க. "நீ என்ன பண்ண 10 வருஷம் இருப்பேன்னா, இங்கலாம் எங்கேயும் போ முடியுதுல்ல. நல்ல இடத்துக்குலாம் போ முடியல. உடம்பு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுனால வீட்லயே இருந்துக்கிறேன். ஆஞ்சியோ பண்ணியிருக்குது, ஹார்ட் வருது." என்னென்னமோ சொல்றாங்க. கால்ல சுகர் வந்து புண்ணு வந்துருச்சு. நெறைய சொல்றாங்க. அவங்கலாம் எங்கேயும் வர்றதில்ல. அப்ப குழந்தை கண்ட்ரோலுக்கு போயிருவாங்க. அப்ப நம்ம ஆக்டிவா இருந்து நல்லது பண்றது எதுவரைக்கும் பண்ண முடியும்? ஒரு 55, 60 வயசு வரைக்கும் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலலாம் வந்து ரொம்ப சான்ஸ் கம்மி தானே. அப்ப ஆக்டிவா இருக்கிற லைஃப்ப பூரா வேஸ்ட் பண்ணிட்டா என்னப்பா பண்றது? நான் அங்க வந்து நெறைய பார்த்துட்டு வந்தது எப்படின்னா, அங்கேயும் சரி, இங்கேயும் சரிப்பா. அது செல்ஃப் ஹேப்பினஸ் இத சுத்தி தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். அவங்களே விளையாண்டுக்குவாங்க, அவங்களே எல்லாம் பண்ணிக்குவாங்க. அவங்க அந்த டைம பூரா அவங்களுக்கே ஸ்பெண்ட் பண்ணிக்குவாங்க. அந்த பீப்பிள் மீட் பண்ணிக்க இதெல்லாம் எங்கேயுமே லைஃப்ல வந்து நிக்காது. எத்தன ட்ரிங்க்ஸ் பார்ட்டி பண்ணுங்க, எத்தன ஃபன் பார்ட்டி பண்ணுங்க, எத்தன தடவ மீட் பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உயிர் போனா எவனும் பக்கத்துல நிக்க மாட்டான். உயிர் போற கஷ்டம்ன்னு யாரும் வரமாட்டாங்க. நீங்க உண்மையாலே யார சம்பாரிக்கிறீங்கன்னா, உனக்கு கஷ்டத்துல எவன் ஒருத்தன் உதவி செய்றானோ, அவன் மட்டும் தான் உன் மனசுல இருப்பான். கஷ்டத்துல யார் நம்மளோட இருக்காங்களோ, அவங்க தான் உண்மையான நண்பர்கள். நம்ம கஷ்டப்படும்போது யாரு ஈன்னு நம்ம கஷ்டத்த யாரு கேட்கறாங்க, நமக்காக யார் என்ன பண்றாங்க, அவங்க மட்டும் தான் நம்ம பீப்பிள். அவங்க மட்டும் தான் ஒருத்தரோட மனசுல நிக்கவே முடியும். மத்தவங்கலாம் நிக்க முடியாது. அதனால நீங்க நல்ல விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. அங்க நெறையா டைம் விரயமாகுற மாரி தான் சிச்சுவேஷன் இருக்கு. ஸோ, நீங்க அத ரொம்ப வேஸ்ட் பண்ணிக்காம, உங்களுக்கு லைஃப்க்கு வேணுங்கிறத பண்ணுங்க.
நான் சொல்றேன் நம்மலாம் பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்றதில்லப்பா. அதெல்லாம் பெரிய ஈவென்ட்லாம் என் லைஃப்ல கிடையாது. என்ன பார்த்து, பார்த்து என் பையனும் இந்த ஒரு 10 வருஷமா அவன்லாம் பண்றதில்ல. அவனுக்கு என்ன ஒரே டைம் டெலவேர்ல பண்ணோம். ஒரே டைம் அதான். அதுக்கப்புறம்லாம் செலிப்ரேட்டிங்ல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. போன வருஷம் 2 வருஷமா கேக்கும் கூட வாங்குறதில்ல அவனுக்கெல்லாம். எங்க பாப்பா மட்டும் வந்து ஏதோ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் பர்த்டேனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல போய் தங்கி இங்க வந்து தங்குவாங்க அவ்வளோதான். பெருசு சாப்பாடு வாங்கி குடுப்போம். வேறையெல்லாம் ஒண்ணும் பெருசாலாம் இல்லம்மா. அதனால நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அத பார்த்து பண்ணுங்க. ஸோ நல்லபடியா லைஃப் எடுத்துட்டு போலாம். நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிங்கப்பா. ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. தேவையில்லாத நெறைய டிஸ்ட்ராக்ட் பண்ணும். நான் சொன்ன மாரி தான். ஒரு ஃப்ரெண்ட் வந்து எனக்கு Instagram வந்து 1000 ரிக்வெஸ்ட் வந்திருக்கு அப்டின்னா, பொண்ணுனா கண்டிப்பா வரும். இன்னைக்கு பசங்க பூரா அப்டிதானே இருக்காங்க. நம்ம என்னத்த போய் சொல்றதுக்கு இருக்குது? இவனுக்கு போய் ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணு பின்னாடி சுத்துவானுங்க. நம்மளோட வேலை செய்ற புள்ளைங்க வந்து ஏதோ வேலை செஞ்சுட்டா போது. உடனே வந்து உனக்குன்னு ஒண்ணு இல்ல. நீ ஏன் வந்து அவருக்காக போய் வேலை செய்ற? எனக்காக யார் வேலை செய்றீங்க? எனக்காக யாராவது எனக்கு வேலை செஞ்சு சம்பாரிச்சு இல்ல எத குடுக்குறீங்களா? இல்ல உங்ககிட்ட வந்து யார்ட்டாவது பணம் வாங்கிட்டு வந்து நான் ஏதாவது என் என் செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேனா? இல்ல எங்க தோட்டத்துல யாராவது வேலை செய்றாங்களா? இல்லையல்ல. அப்புறம் எதுக்கு அத சொல்லிக்கிட்டே இருக்கணும்? கூட வந்து வேலை செய்ற புள்ளைகள பசங்களையும் அப்படித்தான் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. புள்ளைகளையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது. அவங்களுக்கு என்ன வேணும்னா பண்ணி குடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே என்ன வேணாலும் பண்ணி குடுக்குது. அப்புறம் எதுக்கு இந்த வேலைய பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? இதையும் பண்ணுங்க போய் பொண்ணு வாங்க சோசியல் மீடியால இருக்கிற எல்லா பொண்ணுகளும் நான் வந்து சொன்னது நீங்க தப்பா நெனச்சுக்கிட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சோசியல் காசுக்காக நாங்கலாம் போறோம். நாங்க ஒரு படையா இத பெருசு பண்றோம். இது வந்து நாங்க சொசைட்டிக்காகவும், ஒரு சோசியல் காஸ்க்காகவும், ஒரு பீப்பிளோட வெல்ஃபேர்க்காகவும் ஒரு பெரிய ஒரு மூவ்மெண்ட் மாரி நாங்க இத ஸ்டார்ட் பண்ணி வொர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு எங்கனால ஒரு 100 நம்ம இந்த கம்யூனிட்டினால ஒரு 100 பேத்துக்கு வேலை கிடைச்சா எங்களுக்கு சந்தோஷம். ஒரு 50 பேத்துக்கு ஃபினான்ஷியல் ஹெல்ப் கிடைச்சா சந்தோஷம். சரியா? நாங்கலாம் ரொம்ப சாதாரண மக்கள்ப்பா. சரியா? ஓட்டுக்கு தானே எங்ககிட்ட வருவீங்க. அந்த மாரி சாதாரண மக்கள் நாங்கலாம். சரியா? எங்கனால இவ்வளோ தான் பண்ண முடியும். அதனால தான் எங்க லைஃப்ல இருந்து ஒரு பாதி பிச்சு போட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுகிட்டு இருக்கிறோம். சம்பாரிக்கிற காசு, எங்க சந்தோஷம், எங்க நேரம் இதெல்லாம் ஒரு ஒரு கோயில கட்டுற மாரி தான் பண்ணிட்டு இருக்குது. நாங்கலாம் யாரும் ரொம்ப பெரிய ஆளுகள்லாம் இல்லப்பா. நாங்க ரொம்ப ரொம்ப சாதாரண மனுஷங்க தான். சரியா? இன்னைக்கு ஒரு சிலருக்கு வந்து அப்படிதான் அப்படிதான் நமக்கு வந்து விசாக்கு ஹெல்ப் பண்ணி, வேலைக்கு ஹெல்ப் பண்ணி, எல்லாமே பண்ணி ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா, நம்மகிட்ட ஈகோலாம் எனக்கு ஈகோவே இல்லாத ஆளு. அவ்ளோ ஈகோ காட்டுறது. வளர்ந்துட்டாங்களா? சந்தோஷம் நீ வளரணும், பெருசாகணும்னு தான் நான் பண்ணேன். அப்ப நீங்களா வளர்ற மாரி இத்தன வருஷம் நான் சொசைட்டில பீப்பிள் லைஃப்ல வொர்க் பண்றேன். நான் வளர்ந்துருக்க மாட்டேனா? எல்லாரும் வளருவாங்கல்ல. எல்லாரும் அங்க நேரத்த செலவு பண்றவங்க எல்லாரும் வளருவாங்க. சரி எல்லாத்துக்கும் எல்லாருமே வளருவோம். எங்க நேரத்த செலவு பண்றோமோ, ஜிம்முக்கு நான் போட்டிருந்தா கூட 4 வருஷத்துல பயங்கர ஃபிட்டா தான் இருந்திருப்போம். நம்ம எல்லா நேரத்தையும் இங்க தானே போடுறோம். நான் இப்ப பேசுற இந்த டைம் கூட நான் எனக்கு இது இன்வெஸ்ட்மென்ட் தான் இங்க. நான் நம்ம மக்களுக்காக தான் பேசுறேன். இவங்களுக்காக தான் வொர்க் பண்றேன். எனக்கு இதுவும் ஒரு டாஸ்க் தான். வந்த கன்சர்ன பூரா எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறேன். வந்த நல்ல விஷயங்கள பூரா எடுத்து கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துறேன். சரியா? ஸோ, எல்லார்த்தையும் மதிக்கணும். எல்லாத்துக்கும் வந்து ஒண்ணு தெரியாட்டி சொல்லிக் குடுக்கலாம். ஒண்ணு தெரிஞ்சு நம்மளுக்கு தெரியாட்டி அவங்கட்ட இருந்து கத்துக்கலாம். ஒரு அன்பா இருக்கலாம். எல்லார்த்தையும் மரியாதை குடுக்கணும். எல்லார்த்தையும் வேல்யூ பண்ணணும். எல்லாத்தோட வழியும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். எல்லாரும் போராடி தான் ஜெயிக்கிறாங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் வாழ்றாங்க. ஸோ, அத அத நோக்கி நம்ம போவோம். நல்லா உழைச்சா தான் முன்னுக்கு வர முடியும். நெறைய உழைக்கணும்ங்க. எம்ஜிஆர்லாம் உழைச்சு தானே மேல வந்தாரு. யாராவது சொல்ல முடியுமா? சும்மா இப்படி குடுத்து வந்துட்டாரு, அப்படி குடுத்து வந்துட்டாரு. யாராவது சொல்ல முடியுமா? அப்போ நல்ல எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே முடியாதவங்க. எதுக்கு நம்ம மத்ததெல்லாம் பார்க்கணும்? இன்னைக்கு பணம் வச்சிருக்கிறவங்க பூரா சிஎம் ஆயிற முடியுமா? சொல்லுங்க எத்தனையோ பேர்த்துட்டு எவ்வளவோ கோடிக்கணக்குல பணம் இருக்கவங்களா சிஎம் ஆயிருவாங்களா? ஆக முடியுமா? அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ பீப்பிள் வேணும். லாஸ்ட் டைம் கூட யாரோ வந்து நாங்க அந்த பியூ மீட்டுக்கு போயிருந்தோம். அங்க கூட வந்து ஆஃப்லைன்ல பேசிட்டு இருந்தோம். அ ஜெய்சங்கரோட வீடியோலாம் குடுத்து இவங்க இத பத்தி பேசுங்கலாம் நீங்க நெறைய பேர் குடுத்துருந்தீங்க. மக்களுக்கு நல்லது பண்ணவங்க யாரா இருந்தாலும் சரிங்க. கொஞ்சம் கொஞ்சம் அதுதான் நம்ம அதிகமா வேணுங்கிறோம். இப்போ விஜயகாந்த பத்தி சொன்னா என்னங்க சொல்றாங்க? விஜயகாந்த் வந்து 65 நியூ டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. 45 புது புரொடியூசர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. 160 படத்துக்கு 80 படத்துக்கு வந்து ஃபுல் சம்பளம் வாங்கவே இல்லையாமா. சம்பளம் வராட்டி கூட படம் ரிலீஸ் ஆகும். சம்பளம் வராட்டி அடுத்த படம் புக் பண்ணுவாங்க. இந்த மாரி மனிதாபிமானம். பீக் டூ த ஹியூமானிட்டி. அவரையே நம்ம கழுவி ஊத்தி அசிங்கப்படுத்தி ஒண்ணும் இல்லாம சாகடிச்சோம். சரியா? ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அ அதுதான் நல்லவன்னா யாருன்னு கேட்டீங்களா விஜயகாந்த் தான். சரியா? அந்த மாரி சொல்றேன். அந்த மாரி எல்லா ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு ஆள புடிங்க. அப்போ நீங்க வந்து இப்ப நம்ம லீட்ஸ்ல வொர்க் பண்றோம்னா, நீங்க அவங்கள பார்க்கறதே எப்படி இருக்கணும்? நீங்க வந்து ஒரு மெம்பர் தான்ப்பா நான் இல்லைன்னு தப்பா சொல்லல. குறைவா சொல்லல. நீங்க கான்ட்ரிபியூட் பண்றீங்க. உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்றீங்க. அப்போ ஒரு லீடா வொர்க் பண்றான்னு நீங்க மதிக்கணும்ல? நீங்க பண்ணாத வேலைய அவங்க பண்றாங்கல்ல? அப்ப அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டா உங்களுக்கு எதுக்கு ஈகோ ஹர்ட் ஆகுது? எதுக்கு அப்படி எடுத்துக்க அவன் அத ஓன் பண்றான்ல. அவன் டாஸ்க் கூட அவன் டெய்லி படுத்து தூங்கி அந்த அவங்க டெய்லி டே டு டே ரொட்டீனோட அவங்க இந்த வேலைய செய்றாங்கல்ல. அப்ப நீங்க மதிக்கலாம்ல கொஞ்சம்? ஏன் வந்து அவங்கள பத்தி போய் தப்பு தப்பா பேசுறது, தப்பு தப்பா சொல்லிக் குடுக்குறது, எதுக்கு இந்த வேலையெல்லாம் பண்றீங்க? நீங்க என்ன பண்ணாலும் எண்ட் ஆஃப் டே எனக்கு வந்துரும்.
சரியா? அப்ப எனக்கு எவ்வளோ வைராக்கியம் இருக்கும்? ஒண்ணுமே இல்லாம வந்துட்டேன்னா, ஒண்ணுமே இல்ல நான் ஒரு ரோட்டுருந்து தான் வந்தேன். அங்க எனக்கு எதுவும் பண்ணிக்கிற அளவுக்கு எங்க ஃபேமிலில சப்போர்ட் சிஸ்டம் இல்ல அன்னைக்கு. அவ்வளோ போராடி, போராடி தான் நான் வந்திருக்கிறேன். ஒண்ணுக்குமே படிச்ச படிப்பையும் யூஸ் பண்ணிக்காம சும்மாவே சுத்துற உங்களுக்கும், ஒண்ணுமே பண்ணிக்காதவங்களுக்கும், நான் இத்தன வேலைய கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறேனே! நான் மட்டுமா பண்ணிக்கிட்டேன். என்ன சுத்தி இருக்கிற அத்தனையும் வாழ வச்சிருக்கிறேனே! எத்தன பேத்துக்கு எல்லாம் பண்ணியிருக்கிறேன். என் ஒய்ஃப் ஒரு எக்ஸாம்பிள் தானே. ரூ. 500 தான் சேலரி வாங்கிட்டு இருந்தாப்படி, கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப எந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க? இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருக்கிற பொண்ணையா நான் பார்த்து கட்டிக்கிட்டேன். நான் கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் என்ன விட கஷ்டப்படுற புள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதியா இருந்தேன். அன்னைக்கு சார்ம் இருந்தது, அழகு இருந்தது. நான் இப்ப சொல்றாங்கல்ல 10 பேர்த்த கரெக்ட் பண்ணலாம், 5 பேர்த்த கரெக்ட் பண்ணலாம், இத பண்ணலாம், அத பண்ணலாம். அந்த மாரி ஒரு கெட்ட எண்ணம்லாம் இருந்ததில்ல. நான் கஷ்டப்படுற புள்ளைய தான் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம எண்ணம் என்ன இருக்குதோ அது இருந்தா போதுங்கிறது. அதனால தான் இந்த இடத்துக்குலாம் வர முடிஞ்சது. இதையுமே நம்ம பெருசா எடுத்துக்கலையே. நான் சும்மா தான் உட்காந்துருக்கிறேன். இங்க வந்து இதெல்லாம் பெருசா பெரிய இதெல்லாம் எடுத்துட்டு போல. இன்னும் நெறைய பேத்துக்கு என்ன பண்ண முடியும்? நம்ம இங்க வந்துட்டு இன்னும் என்ன பண்ண முடியும்? அப்படின்னு. ஸோ அதனால உங்களுக்கு சொல்றது நீங்கலாம் எனக்கு ஸ்ட்ரென்த். இந்த மெம்பர்ஸ் எல்லாம் பெரிய ஸ்ட்ரென்த் நீங்கலாம். அப்போ நீங்கலாம் உங்கள உணரணும்ல. இப்ப லீட பத்தி சொல்ற மாரி உங்கள பத்தி சொல்றேன். நீங்க எல்லா ஈவென்ட்க்கும் காசு குடுக்குறீங்கல்ல. கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்கல்ல. எல்லா ஈவென்ட் வந்து அந்த அந்த வர்றதெல்லாம் லைக் பண்றீங்க. எல்லாமே பண்றீங்கல்ல. வர்றதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றீங்க. அந்த குரூப்ப பெருசு பண்றீங்க. உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட சொல்றீங்க, பண்றீங்க. ஏன் இப்பல்லாம் மீட்டுக்கு வரல பாதி பேரு? ஆஷாவோட ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் எத்தனையோ பேர் என்கிட்ட பேசுனீங்க. யார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏன் வரல? அப்புறம் இங்க லீட்ஸும் சரி, ஒவ்வொரு லீடு 5 பேர்த்த வர சொல்லியிருக்கலாமே! கூப்ட்டு பேசியிருக்கலாமே! எதுவுமே பண்ணாம சும்மா வந்தா எப்படிப்பா இருக்கும்? நான் இங்கிருந்து வந்து நான் 50 பேர் 50 ஃபேமிலி பார்க்க தான் வரேனா அங்க. அது எங்க வீட்டுக்கே 100 ஃபேமிலி வருது. இப்ப எனக்கு அதுவே மோர் தென் எனஃப். நான் வந்தேன்னா, எங்க வீட்டுக்கே இந்த தடவ 100 பேத்துக்கு மேல வந்து பார்த்துட்டு போயிருப்பேன். எனக்கு அதுவே போதுமே இந்த 100 ஃபேமிலியே. பிளஸ் கெடா வெட்டு தனியா இருந்துச்சு. நான் அத கவுண்டே பண்ணிக்கல. என்ன வந்து பார்த்துட்டு ஆஃப்லைன்ல நான் என்ன பார்த்தவங்கள மட்டும் சொல்றேன். நான் கெடா வெட்டெல்லாம் கவுண்ட் பண்ணிக்கல. அப்ப நான் எதுக்கு பியூ மீட்ல வைக்கணும்? அதெல்லாம் நீங்க பார்த்து வந்து எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணி, ஒரு தடவ ஒரு நாள் வந்துட்டு இதுக்குன்னு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கப்பா. இதுக்குன்னு டெடிகேட் பண்ணுங்க. உங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்குல்ல. எனக்கு புரியுது. ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு தான் நம்மளுக்கு நெறைய வேலை இருக்கும். ஒரு நாள் இதுக்காக செலவு பண்ணுங்க. இனிமேல்லாம் பண்ணுங்க. ஒரு ஏசல் மீட்டுக்கு வாங்க. வந்து சாப்பிட்டு தானே போறோம். நம்ம என்னப்பா பெருசா வெட்டி முறிக்கிறோங்க வந்து. வந்து எல்லாத்தையும் அது ஒரு பெரிய ஒரு ஃபீல கிரியேட் பண்ணும். நான் அத ரொம்ப நம்புறேன்ப்பா. அது இருந்தா தான் அடுத்த ஸ்டேஜ்க்கு இது போகும். அதனால நீங்க வாங்க. சரியா? அடுத்தது எல்லாமே மிஸ் பண்ணாம வரணும். நான் திரும்ப திரும்ப அத தான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா பேஸு. அத வச்சு தான் நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம். அத வச்சு தான் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நான் நேத்து சொன்னது தான். ஒரு ஆடியோ நம்ம குரூப்ல தான் அனுப்பிச்சிருந்தேன். அது குரூப் 1ல, பியூல மத்த எந்த குரூப்ல அனுப்பல. ஒரு ஃப்ரெண்ட பார்க்க போயிருந்தோம். நானும் வஞ்சி எல்லாம் போயிருந்தோம். அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்கன்னு போயிருந்தோம். அந்த பையன் வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்கல. கல்யாணமும் ஆகல. அம் அவங்க கம்பெனி அந்த கடையெல்லாம் வந்து ஏதோ Flipkartலாம் எல்லாம் வந்து இவங்க செல்ஃபோன் கடை வச்சிருக்க இடத்துல ஓடுறது இல்லையாம்மா. இந்த மாரி சிறு சிறு இந்த சின்ன சின்ன ஆளுகள பூரா முடிச்சு தான்ப்பா அந்த பெரிய ஆளுகலாம் வந்திருக்காங்க. இதெல்லாம் என்ன என்ன பண்ணும் தெரியல. கடவுள்னு ஒண்ணு இருந்தா, எல்லாத்துக்கும் ஈக்குவலா ஒண்ண படைக்க நம்ம பொறப்புல வந்து அப்படி பெருசா படைக்கிறது இல்லைல்ல. அப்படி வர்றதில்ல. அதுக்கு என்ன கால்குலேஷன் நம்மளுக்கு தெரியாது. அது என்ன ஏன் வந்து அப்படி இருக்குன்னு தெரியாது. பட் நம்ம உழைச்சு முன்னுக்கு வரலாம். அதுல வந்து யாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம பண்ணிறக்கூடாதுல்ல. எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கணும்ல. ஸோ, அந்த மாரி ரொம்ப ஃபீல் பண்ணாப்படி. அவங்க அம்மா வந்து எமோஷனல் ஆயி இந்த மாரி என் பையன் எனக்கு அப்புறம் யாரு பார்த்துக்குவாங்கன்னு அழுதாப்படி. அவ அழுது, நான் அழுது, வஞ்சி அழுது இப்படியெல்லாம் போச்சு. ஒரு ஃப்ரெண்டுன்னா நாங்கலாம் அப்படிதான் பார்த்துருக்குறோம். அவனால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸ் இல்ல அப்படிலாம் போய் பார்க்கலையே. இவன் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிட்டானா அலுமினிக்கு இல்ல. ஏதோ பண்ணிட்டானா இல்ல. அலுமினி மீட்டுக்கு கூட வரல. இருந்தாலும் கஷ்டம் காட்டி நாங்க போய் பாத்துட்டு வந்தோம். எதிர்பார்க்காம போறது தான். எல்லா மனுஷங்கிட்டும் அப்படிதான் இருந்திருக்கேன். எனக்கு தெரியாதாப்பா, நான் என்ன மாரி ஒரு 1000 பேர்த்த புடிச்சு வச்சுட்டு அவங்க கிட்ட பழகிட்டு, இல்ல பெரிய ஆளுகளா பார்த்து பழகுறதெல்லாம் எனக்கு தெரியாதா? எத்தன பேர் அத பண்றாங்க. எனக்கு எனக்கு அதுவும் தெரியும். பூரா பெரிய ஆளுகளா பார்த்து ஆர்டிபிஷியலா கிரியேட் பண்ணுவாங்க. அவங்கள புடிக்கிற மாரி, அவங்க ஆளுக மாரி, பின்னாடியே சுத்தி, 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 சுத்தி அவங்களோட க்ளோஸ் ஆயி அவங்கள வர வைக்கிறது என்ன, சாப்பிட வைக்கிறது என்ன, அவங்களோட தங்குறது என்ன, அவங்கள இவங்க க்ளோஸ்ன்னு சொல்லிக்கையில ஒரு பெரிய இது. எனக்கு அப்படி நான் பெருசா இருக்கிறவங்களையும் நான் ஒண்ணா தான் பார்க்குறேன். சிறுசா இருக்கிறவனையும் ஒண்ணா தான் பார்க்குறேன். எல்லாத்தையும் ஒண்ணா தான் எல்லாரும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே! அவங்கவங்க பெருசா இருக்கிறாங்கன்னா, அவங்க எஃபோர்ட் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய சல்யூட். அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. பெரிய ரோல் மாடலா இருக்கிறாங்க. நாளைக்கு கஷ்டம்னா அவங்ககிட்ட போய் கொஞ்சம் ஏதாவது கேட்க முடியும். பண்ணி குடுங்கன்னு உரிமையா நிக்க முடியும். அதனால அவங்களும் இம்பார்ட்டன்ட் தான். பட் அவங்கட்ட ஒரு ஒரு நேச்சுரலா தானே அவங்ககிட்ட பழகணும். எதார்த்தமா தானே அது இருக்கணும். ஒரு ஈவென்ட்க்கு கூப்பிடலாம், வர சொல்லலாம். இல்ல நல்லது கெட்டதுக்கு வீட்டுக்கு போலாம், பழகலாம். அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் இல்லாம, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் மைண்ட் கேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். அந்த மாரி வேலையெல்லாம் யாரும் பண்ணாதீங்க. ஸோ நல்லபடியா இருங்க. நல்ல நல்ல எண்ணங்கள் மட்டும் தான் ஜெயிக்கும். அ நம்ம எல்லாரும் ஒண்ணா இருப்போம். முதல்ல வந்து இந்த Facebookல இருக்கிறவங்கள உள்ள கொண்டு வருவோம் குரூப்க்குள்ள.
இந்த குரூப்ல வெளிய போனவங்கலாம் கூட்டிட்டு வாங்க. தயவு செஞ்சு சண்டை போட்டுட்டே இருக்காதீங்கப்பா. எது சண்டை போட்டீங்கன்னா, குரூப்ல ஆர்க்யூ பண்ணீங்கன்னா, மத்தவங்களுக்கு வந்து மென்டலி டிஸ்டர்ப் ஆயிரும். நான் மெம்பர்ஸ் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். யாராவது அப்படி பேசிட்டு இருந்தா, அத நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம்ப்பா. நீங்க வெளிய போகாதீங்க. 2 பேர் சண்டை போட்டா படபடன்னு எதுக்கு வெளிய போறீங்க? உங்கள யார் என்ன சொன்னா? பார்த்துட்டு பெரிய அட்டென்ஷன் குடுக்காம போயிருங்க. நாங்க லீட்ஸ் அத ஹேண்டில் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இதுதான் உங்ககிட்ட சொல்லணுன்ட்டு இருந்துச்சு. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.